Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simultaneous linear differential equation with constant coefficientல eliminate y from the system அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது solve கிடையாது, eliminate சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது eliminate y, இது 2 மார்க்ல கூட sometime கேட்பாங்க, இல்ல 8 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். Eliminate y from the system dx by dt plus 2y equal to minus sin t. Next, dy by dt minus 2x equal to cos t. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, eliminate y from the system அப்படின்னா நம்ம எப்பவுமே இதுக்கு ஆர்டினரி ஈக்குவேஷன் given dல எழுதிட்டு ஒன்று எக்ஸை கேன்சல் பண்ணி இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம் டி ஸ்கொயர் சம்திங்னு. அந்த மாதிரி எழுதும்போது நம்மளை இவங்களே கொடுத்துருக்காங்க ஒய்யை எலிமினேட், அதாவது ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே. ஸோ சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் டி பை dt is equal to upper case if d. ஸோ given என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் dx plus 2y equal to minus sin t. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது dy minus 2x equal to cos t. இது ஈக்குவேஷன் 2. அவங்களே சொல்லியிருக்காங்க eliminate y. அப்போது இந்த yயை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இதில் d இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை 2வாலையும் இந்த ஈக்குவேஷனை d-ஆலையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு கேன்சல் ஆகும். அப்போது நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், d-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை d-ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், d ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, d-ஆல் பண்ணியிருக்கேன். 2dy is equal to d of minus sin t. sin t பண்ணால் cos t, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் 3. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, செகண்ட் ஈக்குவேஷனை 2வால் பண்ணால் 2dy minus 2x equal to 2 cos t. இது 4. இப்போ பாருங்கள் 2dyன்னு இருக்கப்போ 3 minus 4 பண்ணுறேன் நான். ஸோ 3 minus 4 பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது d ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x, ஏற்கனவே சம்மில் ஒரு மைனஸ், நம்ம பண்ணுற ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2dy மைனஸ் 2dy. இப்போ y எலிமினேட் ஆகிடுச்சு பாருங்கள் ஈக்குவேஷனில். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டி மைனஸ் 2 காஸ் டி, அப்போ மைனஸ் 3 காஸ் டி. 2 + 1 3, ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். ஸோ நம்மளோட இஃப் வி எலிமினேட் ஒய்யை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் வி எலிமினேட் ஒய் ஃப்ரம் the equation we get என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, d squared of, இதில் எக்ஸை காமனாக எடுத்தோம்னா d squared plus 2 of x is equal to minus 3 cos t. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் போட்டால் போகிறோம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா d squared plus 2 of x equal to minus 3 cos t. ஆக்சுவலி சால்வ் அப்படின்னு கொடுத்துருந்தா இதுக்கப்புறம் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிச்சி போடுவோம். ஓகேங்களா, இப்போ இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த மாடல் இன்னொன்று பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த simultaneous equations. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா dx by dt
plus 2x minus 3y equal to 5t and dy by dt minus 3x plus 2y equal to 0 and given that x of 0 equal to 0 and y of 0 equal to minus 1 but t ஓட எந்த கண்டிஷனையும் கொடுக்கல ஓகேங்களா சொல்யூஷன் as usual d by dt நம்ம என்னன்னு எழுதுவோம் capital D ன்னு எழுதுவோம் then given equation என்ன கொடுத்திருக்காங்க d of x plus 2x minus 3y equal to 5t ஒன்று இன்னொன்று d of y minus 3x plus 2y equal to 0 இதில் பாருங்க இதுலேயும் x இருக்கு இதுலேயும் x இருக்கு அதே மாதிரி இது ரெண்டுத்துலேயுமே y இருக்கு அப்போ இதில் x காமனாக எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா d plus 2 of x minus 3y equal to 5t இதை ஈக்குவேஷன் 1ன்னு வைக்கிறேன் அதே மாதிரி அங்கே y காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே d plus 2ன்னு வரும் ஸோ அகெயின் d plus 2 of y minus 3x equal to 0 இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன் எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா இங்கே d plus 2 இருக்குது அங்கே 3 இருக்குது ஒய்னாலும் அதே தான் மாறி இருக்குது சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன வரும்னா 3 இன்ட்டு d plus 2 of x minus 3 3s are 9 9y is equal to 3 5s are 15t இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வைக்கிறேன் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை d plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ d plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் as usual d plus 2 the whole square of y வரும் ஓகேங்களா மைனஸ் 3 into d plus 2 of x y-ஓட term plus நான் மாற்றி எழுதிக்கிறதுனால அப்படி தெரியுது into d plus 2 of into 0 இது வந்து fourth equation வைக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம இதில் வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் எலிமினேட் ஆகும் அப்போது 3 plus 4 implies 3 into d plus 2 into x plus அது மைனஸ் இது கேன்சல் ஆகிடும் இது என்ன வரும் மைனஸ் 9y plus d plus 2 the whole squared of y equal to 15t plus d of 0 0 plus 2 into 0 0 அப்படின்னு வந்துடும் இதுதான் நமக்கு வந்திருக்கிற ஈக்குவேஷன் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதை பாருங்கள் மைனஸ் 9y plus a plus b the whole square a square plus 2ab plus b square of y equal to என்னன்னு இருக்கு 15t மட்டும்தான் இருக்கு ஸோ மைனஸ் 9y plus d square plus 4d plus 4 of y equal to 15t இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா d square இது 4d ஓகே ப்ளஸ் 4d இங்கே 4y இங்கே மைனஸ் 9y அப்போ என்ன வரும் மைனஸ் 5 of y equal to 15t இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் d ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5 of y is equal to 15t இதிலிருந்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வேணால் ஒரு நேம் வச்சுக்கலாம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் therefore the auxiliary equation is m squared plus 4m minus 5 equal to 0 கரெக்டுங்களா m squared plus 4m minus 5 equal to 0 ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கீங்க ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு minus 5 sum is equal to 4 அப்போ ப்ராடக்ட் 5னா 1,5 தான் ஆனால் sum plus 4 வரணும் அப்போ minus 1,5 போட்டால் தான்
மல்டிப்ளை பண்ணால் -5, ஆட் பண்ணால் 4 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால +4 அப்படின்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, m-1 into m plus 5 equal to 0. So, m equal to 1 minus 5. நமக்கு mோட வேல்யூ ரூட் என்ன வந்திருக்கு? 1, -5 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலி நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்? இப்போ the roots are real and unequal. அப்போ a e power m1x that is t plus b e power m2x, m2 வந்து -5, இங்கே xக்கு பதிலாக நம்ம tன்னு போடுறோம். இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1/f ஆஃப் டி என்ன இருக்குது? டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5 இன்ட்டு 15t இருந்ததுங்களா ஆர்ஹெச்எஸில்? ஆமாம், 15t. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை பாருங்கள், டீன்னு இருக்குது, அதாவது எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா 1/f ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் 1/f ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் f ஆஃப் டி த ஹோல் இன்வர்ஸ்ன்னு மாற்றணும். அப்படி மாற்றணும்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1/, இந்த 5 வெளியில் காமனாக எடுத்துடலாம், -5 எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, -5 வெளியில் எடுத்துட்டோன்னா வெறும் 5 எடுக்கலாம், -5 எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது 1 minus d square minus 4d divided by 5. ஓகேங்களா? இல்லை, சரி, உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்? ஓகேம்மா, இப்படி எடுத்தால் தான் 1 மைனஸ்ன்னு வரும் உங்களுக்கு. ஓகே, அப்போ -5 வெளியில் எடுத்தோன்னா 1 minus d squared minus 4d plus 5 into 15t அப்படின்னு இருக்கும். இப்போ 15ம் 5ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து -3 இருக்கும் இன்ட்டு 1 டிவைடட் பை, இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு காமனாக d ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4d டிவைடட் பை 5 அப்படின்னு போடுறேன் இன்ட்டு t. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸ்ன்னு வைக்கணும். அதனால் நான் உள்ளே வந்து இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். மைனஸாக இல்லை ப்ளஸ்ஸாக வெளியில் மட்டும் இருக்கணும். அப்போ தான் 1 minus x 1 plus x அப்படின்னு போட முடியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -3 இன்ட்டு 1 minus d ஸ்கொயர் 1 minus d ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை 5 த ஹோல் பவர் -1 into t. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1 minus x the whole power -1 equal to 1 plus x plus x square plus ... எல்லாமே நமக்கு வந்து ப்ளஸ் தான் வரும். ஸோ which is equal to, வெளியில் ஒரு -3 இருக்குது. ஸோ -3 into, இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். 1 minus xல என்ன இருக்குது? சாரி, 1 plus xல என்ன இருக்குது? d squared plus 4d plus 5 plus ... into t. So which is equal to -3 into 1 plus, இங்கே பாருங்கள் d squared, இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா d squared plus 4d by 5 into tன்னு பிரிக்கலாம். இது ஆக்சுவலி பவர் 1, ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாலே டீயை 1ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போது செகண்ட் டைம் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் d squared by 5 எனக்கு தேவையில்லை, 0ன்னு வந்துடும். அப்போது 4d by 5 மட்டும்தான் எடுத்திருக்கேன் இன்ட்டு t, omitting ஹையர் ஆர்டர். ஏன் நம்ம omitting ஹையர் ஆர்டர் போட்டிருக்கோம்னா இப்போ தான் சொன்னேன், d of t பண்ணிங்கனாலே என்னன்னு வரும்? 1. d squared of t இன்னொரு தடவை பண்ணால் d of 1ன்னு மீனிங். d of 1 equal to என்னது? 0.
அதனால் நான் டி ஸ்கொயர்டை ஒமிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் -3 × 1 × dt ப்ளஸ் 4/5 கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு டி பண்ணாலும் டி 1 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -3 × t ப்ளஸ் 4/5. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டகரல். ஸோ நம்மளோட பர்டிகுலர் இன்டகரல் என்ன வந்திருக்கு? -3 of t plus 4/5 அப்படின்னு வந்திருக்கு. அதை தனியாக எழுதினோன்னா particular integral is equal to -3 into t இருந்தது. அப்போ -3t உள்ளே வந்து என்ன இருந்தது? ப்ளஸ் 4/5. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4/5னா 4 into 3 12. 12/5. ஸோ -3t minus 12/5. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டகரல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? y ஆஃப்னு எழுத போகிறோம். therefore the general solution நாங்கள் எழுதுவோம். இங்கே அதுக்கு பதிலாக x yன்னு எழுதுவோம். ஸோ y is equal to cf plus pi. ci என்ன வந்தது? cf a e power t minus t plus t வந்தது. ஓகே, a e power t plus b e power minus 5t அப்புறம் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல் -3t minus 12/5. இதுதான் நம்மளோட y. ஓகேங்களா? அப்போது இதை கொண்டு போயிட்டு நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ திங்க் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் dy/dt yன்னு இருக்குது. ஸோ ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி dy/dtயும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ dy/dt is equal to a into e power t அப்போனா e power t தான் ப்ளஸ் b into அது சைன் நான் போடலை, ஆக்சுவலி ப்ளஸ் b into e power minus 5t. minus 5t அப்போனா -5 வரும், t அப்போனா 1. மைனஸ் 3tல பண்ணால் t அப்போனா 1, -3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். 12/5 0. ஸோ dy/dt is equal to a e power t minus a e power t minus 5 b e power minus 5t minus 3. இதுதான் வந்து நம்மளோட dy/dt. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? ஈக்குவேஷன் 2ல் dy இருந்ததில்ல, dy/dt ப்ளஸ் minus 3x plus 2y equal to 0. இப்போ இதில் எனக்கு xோட வேல்யூ வேணும். அப்போ xோட வேல்யூ என்ன வரும்னா dy/dt plus 2y is equal to லெஃப்டில் இருக்க 3x ரைட்டில் போச்சுன்னா பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 3x equal toன்னு வந்திருக்கு. ஸோ 3x equal to dy/dt என்ன வந்திருக்கு எனக்கு? a e power t minus 5 b e power minus 5t minus 3. இது வந்து dy/dt ப்ளஸ் 2y. அப்போ 2 into y. இங்கே பாருங்கள், y இங்கே இருக்குது. எல்லா ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into a e power t ப்ளஸ் 2 into b e power minus 5t minus 6t. 2 into 6 minus 6t minus 2 into 12 24 by 5. ஓகேங்களா? 3x is equal to dy/dt plus 2 into y. ஸோ இதில் நமக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சிம்ப்ளிஃபை பண்ண முடியலான்னு. e power t வேறு ஏதாவது e power t இருக்கா? அதோ இருக்குது. a e power t a e power t. இதனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, இதனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. அப்போ டோட்டலாக 3 into a e power t. ஓகேங்களா? அடுத்தது b e power t பாருங்கள், சேமாக இருக்குது. ஆனால் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2, இதுக்கு -5. அப்போ -3 -3 b e power minus 5t. அடுத்தது இதுவும் முடிஞ்சிருச்சு. வெறும் t டேர்ம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது மட்டும்தான் இருக்குது. அப்போ -6t
அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -3 -24. ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மில் பாருங்கள், ஒன்று வந்து -3, இன்னொன்று -24/5. இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 5s are 15 -24 divided by 5. That is -39. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? -39 divided by 5. ஓகேங்களா? Therefore, x equal to 3x தான் இது. அப்போ x equal toனா the whole thing divided by 3. 3 ஆல் டிவைட் பண்ணால் 3 3 கேன்சல் ஆகிட்டு a e power t minus b e power minus 5t minus 3னா 2t minus அதே மாதிரி 3 13/5. இதுதான் நம்மளோட x. and y equal to என்ன வந்திருக்கு நமக்கு? a e power t plus b e power minus 5t minus 3t minus 12/5. இதுதான் நம்மளோட x and y வேல்யூ. ஆக்சுவலி இதோட நம்மளுக்கு சம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கிவன் கண்டிஷன் என்னது? x of 0 equal to 0, y of 0 equal to -1. அதாவது t ஓட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது x 0, y வந்து -1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம 2 ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏபியோட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சுட்டு போடணும். ஓகே. ஸோ x of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா x of 0 equal to t இருக்கிற இடத்தெல்லாம் 0 போட்டிங்கன்னா a e power 0ன்னு போட்டிங்கன்னா 1. ஸோ a minus b into e power minus 0னா அதுவும் 0 தான். ஸோ a minus b 2க்கு போட்டால் 0 minus 13/0. 2 into 0 0 ஆகிடாதனால இது வரும். ஸோ a minus b equal to இது 0ன்னு இருக்கிறதுனால a minus bயை மட்டும் நான் இந்த LHSல வச்சுன்னு 13/5 RHSல கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? a minus b is equal to 13/5. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது y of 0. நெக்ஸ்ட் பேஜில் போட்டுக்கலாம் இடம்ல. y of 0 equal to -1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் y of 1 நம்மளுக்கு y of 0 நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா a e power 2t, that is a e power t plus b e power minus 5t அதுக்கப்புறம் minus 3t minus 12/5. இதுதான் y. ஸோ -1 equal to t இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா e power 0 1 plus அதே மாதிரி e power 0 1 0 into t 0. ஸோ e power 0 1. ஸோ plus b minus t ஓட வேல்யூ 0. அப்போ இது போயிடும். மீதி இருக்கிறது minus 12/5. ஸோ a plus b equal to -1 plus 12/5. as usual அதே மாதிரி LCM எடுத்திங்கன்னா -5 plus 12/5. So which is equal to a plus b equal to -5 plus 12 na 7. So 7/5 நம்மளுக்கு. So a is equal to a plus b is equal to 7/5. இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிது? a அதில் என்ன வந்தது? a minus b வந்ததா? b minus a வந்ததா? ஆமாம். ஸோ அதில் வந்து b minus a equal to 13/5. இதில் a plus bயை b plus aன்னு எழுதிக்கிறேன். equal to 7/5. அப்போது இதை ஒரு ஈக்குவேஷனுக்கு பேர் வச்சுருவோம். 6 7 ஐ திங்க். நம்பர் தப்பாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. 6 plus 7 ஆட் பண்ணால்
எனக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு 2b ஈக்குவல் டு 13/5 plus 7/5, that is 20/5. 2b is equal to 20/5. So b is equal to 20/5 into 2b na 1/2 ன்னு வரும். அப்போ 5 4s are 22. So b is equal to நமக்கு என்னன்னு வந்திருக்கு 2. இதை கொண்டு போய் substitute b equal to 2 in equation 6ல போட்டிங்கன்னா b minus a is equal to 13/5. So b வந்து 2. So 2 minus a is equal to 13/5. Then 2 minus 13/5 equal to a. ஓகேங்களா, அப்போ a equal to 5 minus 5ல 10. ஓகே, LCM எடுத்தா 5 2s are 10. So 10 minus 13/5. அப்போ நம்மளுக்கு என்ன வந்தது, a equal to minus 3/5. So b equal to 2 வந்திருக்கு, a equal to minus 3/5 வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா, இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய்ன்னு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் a and b values in x and y equation. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் பேஜில் நான் ஆன்சர் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு, இப்போ நான் போய் எக்ஸில் எழுதுனேன்னா இந்த ஈக்குவேஷனை எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்னன்னு எழுதிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸ் என்ன வந்ததுன்னா ஏஇ பவர் டி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் பிஇ பவர் மைனஸ் 5t, பிஇ பவர் மைனஸ் 5t and minus 2t minus 13/5. இது xன்னு வந்தது. and y equal to ae power t plus be power minus 5t minus 3t minus 12/5. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a equal to என்ன வந்தது நம்மளுக்கு, and b equal to என்ன வந்ததுன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு வந்து minus 3/5 வந்தது. பியோட வேல்யூ 3, ஐ திங்க் b equal to 2 வந்தது. ஓகே, இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணால் therefore நம்ம ஆன்சர் போட்டுடுறேன். நான் ஆன்சர் x equal to a இருக்கிற இடத்துல minus 3/5 போடணும். அப்போது minus 3/5 into e power t minus bக்கு பதிலாக 2 e power minus 5t minus 2t minus 13/5. இதுதான் xோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ a இருக்கிற இடத்துல minus 3/5 e power t minus b இருக்கிற இடத்துல 2 e power minus 5t minus 3t minus 12/5. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க ஈக்குவேஷன் x and y. ஓகே, இன்னையோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.